சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் வியாழன் தின வாழ்த்துக்கள். கடவுள் அற்புதமான உலகத்தை படைச்சு அதில் பொதுவான விதியை வச்சிட்டார், இன்பமும் துன்பமும். இவன் வாழ்க்கையில் ஒன்று சந்தோஷமாக இருக்கணும், இல்லை துக்கமாக இருக்கணும். இது கடவுளால் வகுக்கப்பட்ட ஒரு விதி. இந்த துன்பத்தை அவன் எப்படி வருது, இன்பம் அவனுக்கு எப்படி வருது? அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய உலக பொருள்கள் மேலே நீங்கள் ஆசைப்பட்டு அது மூலமாக நீங்கள் சந்தோஷம் அடைந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் இன்பம் அப்படின்ற ஒரு பகுதிக்கு வருது. நீங்கள் என்னைக்கு உலகத்தை பொருட்கள் மேலேயோ அது கூடவோ இருக்கீங்களோ அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அந்த பொருள் மேலே இன்பம் கிடைக்குது. ஆனால் அதை தாண்டினதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய எதிர்வினைன்னு ஒன்று இருக்குல்ல, அது உங்களுக்கு துன்பத்தை நிச்சயமாக கொடுக்கும். மனுஷன் தன்னோட பேராசைக்காக பல பேரை துன்பப்படுத்துகிறான். பேராசை அவனுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது. ஒரு மனுஷனை துன்பப்படுத்தும் போது அவன் அதில் ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் அவன் எதிர்பார்க்குறான். சாதாரணமாக பாருங்கள், நமக்கு கீழே ஒருத்தவங்க யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம தேவையில்லாத அளவுக்கு அவங்கள மனசை உடைப்போம். அதே கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராங்கன்னு வச்சுக்கோங்க, இவெல்லாம் மேலே வந்துட்டான் நான் இப்படியே இருக்கனேன்னு சொல்லி மறுபடியும் அவனை எந்தெந்த விதத்தில் எல்லா கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அத்தனை விதத்துலையும் நம்ம கொடுப்போம். அப்படி கஷ்டத்தை கொடுக்கும்போது அடுத்தவனோட தலை குனிவை ஏற்படுத்துறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. நீ எல்லாம் எனக்கு கீழே தான் இருக்கணும், நீ எல்லாம் எனக்கு மேலே இருக்க பார்த்தியா, அதை என்னால் தாங்கிக்க முடியல. அப்போ அவனை என்ன செய்கிறோம், பல வழிகளில் அவனோட மனசை உடைக்கிறோம், அவன் மனசை காயத்தை ஏற்படுத்துகிறோம். அப்போது உங்களால் ஒரு மனுஷன் துன்பப்படுறா, அவன் துன்பப்படுறான் அப்படின்னா உங்களுக்கு அவன் துன்பப்படக்கூடிய ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பேரின்பத்தை கொடுக்குது. இதனால் உங்கள் மனசு ஒரு சந்தோஷ நிலைக்கு வரதால் நீங்கள் அந்த மாதிரி ஆட்களை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், கடவுள் தான் இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுத்தாரு. ஆனால் எது உண்மையான இன்பம் எது உண்மையான துன்பம் அப்படின்றத யாரும் தெரிஞ்சுக்கல. உண்மையான துன்பத்தை அதுதான் உண்மையான இன்பம்னு சொல்லி வாழக்கூடிய மனிதர்கள் தான் எனக்கு நிறைய. இதை செஞ்சால் உன் வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னா இதை செய்யும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இது போய் எப்படி எனக்கு கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு மனுஷனும் ஒவ்வொரு விதியை அவனே நிர்ணயிக்கிறான். இதுதான் சரியான முடிவு, இதுதான் சரியான வழி அப்படின்னு. கடவுள் எல்லாத்தையும் பார்க்குறாரு. எந்தெந்த இடத்துல நீ எல்லாம் மீறியோ உனக்கு அங்கேயே அந்தந்த இடத்துல அவர் செக்கு வைக்கிறாரு. நீ எல்லாம் மீறி நீ நடந்துக்கிட்ட, அதனால் உன்னுடைய வாழ்க்கையிலையும் எல்லை மீறி ஒருத்தவங்க உன்னை துன்பத்தை கொடுப்பாங்க. ஒவ்வொரு விளைவுக்கும் எதிர்விளைவுகள் நிச்சயமாக தீர்மானிக்கப்படுது. அப்போ ஒரு 40 வயசு இருக்கிற வரைக்கும் நாம் உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது, உடம்பு பலமாக இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் நமக்கு கீழே இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் நசுக்கிறதால நீங்கள் இன்பம் அடைகிறதால. ஆனால் ஒவ்வொரு மனுஷனுடைய தாக்குதல்
மிகப்பெரிய பாவத்தை அது ஏற்படுத்தும். இதுதான் உண்மையான துன்பம் அப்படின்றது. இது உண்மையான இன்பம் இல்லை, இது உண்மையான துன்பம். நம்ம என்ன வேலை செய்கிறோம், எதற்காக செய்கிறோம்? இந்த வேலையை செஞ்சால் நம்ம சொர்க்கத்துக்கு போகுவோமா, நரகத்துக்கு போவோமா? ஒரு காலத்தில் சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குதுன்னு நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்பு சொர்க்கமா, அது எங்கே, கொஞ்சம் காட்டுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு கேலியோ கிண்டலும் பேசுகிறாங்க இப்போ இருக்கிற தலைமுறைகள். சொர்க்கமாவது நரகமாவது வந்தோம், வாழ்ந்தோம், போனோம். நீ எப்படி வாடுறன்றதான் முக்கியம். இப்படி தான் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள். வாழும்போது சந்தோஷமாக வாழு, இது கடவுள் சொன்ன வார்த்தை. அதே தான் மனுஷனும் சொல்கிறான். ஆனால் கடவுள் சொன்ன சந்தோஷம் வேற, மனுஷனாக வகுத்துக்கிட்ட சந்தோஷம் அப்படின்றது வேற. இது புரியல. ஏன்னா அவன் கடவுள் பக்கத்தில் இருந்து யோசிக்காம சாத்தான் அப்படின்ற பக்கத்தில் நின்று அவன் யோசிக்கிறான். எங்கே நின்று யோசிச்சா புத்தி வருமோ அங்கே நின்று யோசிக்கணும். எங்கே நின்று யோசிச்சா அறிவு கெட்டு போயிடுமோ அங்கே நின்று யோசிச்சா வாழ்க்கையும் தானே கெட்டு போகும். சரி, நீங்கள் ஜாலியாக பேசுங்க, ஆனால் தப்பாக பேசாதீங்க. நீங்கள் ஜாலியாக இருங்க, ஆனால் எல்லையை மீறாதீங்க. உங்கள் நண்பர்கள்கிட்டேயோ உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்டேயோ சீரியஸாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கலகலப்பாக இருக்க முயற்சி பண்ணுங்க. ஆனால் உங்கள் சந்தோஷம் எந்த தனிப்பட்ட மனுஷனையும் தாக்குதலை உள்ளடக்கிடக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் ஜாலி அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட தாக்குதலை ஒன்று அங்கே இருக்கிறவங்க கிட்ட நடத்துவாங்க, இல்லைன்னா வேற ஏதோ ஒரு மனுஷனை தனிப்பட்ட தாக்குதலை நடத்துவாங்க. அடுத்தவனை கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு நிறைய. அவர் வந்தாவே ரொம்ப கலகலப்பாக இருக்கும்பா, யாராவது ஏதாவது பற்றி ஒன்று சொல்லி சிரிப்பாக இருப்பார், சிரிப்பு தாங்க முடியாது அப்படின்னு அந்த மாதிரி கேவலமான பெயர் நம்மளோட அன்பே சாய் குடும்பத்தில் யாருக்கும் வந்துடக்கூடாது. ஒரு ஆன்மாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா இன்னொரு ஆன்மாவை அவமானப்படுத்தி அந்த சந்தோஷப்படுத்துறதுக்கு வாயை திறக்காமலே இருக்கலாம். எல்லாருக்குமே இந்த வாயில் தான் சனி. இப்போ நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணும்போது, நான் கொஞ்சம் கோபம் இல்லாமல் இருந்திருந்தா பிரச்சனை தீர்ந்திருக்கும்னு சொன்னவங்க நிறைய. நீங்கள் கோபமாக இருக்கீங்க அப்படின்றது எப்படி தெரியும்? நீங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தினதால. எதிர்த்தாக்குதல் எதன் மூலமாக நடத்த முடியும்? வாயினால். இங்கே யாரும் கை கால் தாக்குதல், உடம்பு தாக்குதல் யாரும் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது அஃபென்ஸு, கொலை, அது மாதிரி ஆகிடும். போலீஸில் கேஸ் கொடுத்து இங்கே பாருங்கள் சார் அடித்து ரத்தம் வந்துருச்சுன்னா அது. அப்போ எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஒரே தாக்குதல் வாய் தாக்குதல். அந்த வாய் தாக்குதல் நடத்தும்போது யாரும் ஒன்றும் சொல்லி பிரச்சனை பண்ண போகிறது இல்லை, உங்களுக்கு பிரச்சனையும் வராது. ஆனால் பிரச்சனைகள் எங்கே வரும்? மேலே இருக்கிற நீதிபதி கிட்ட இருந்து அந்த தண்டனைகள் உங்களுக்கு வரும். இட்ஸ் அ பனிஷபிள். அப்போ அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்க? டேய், இதெல்லாம் செஞ்சால் நரகத்துக்கு தான் போவ, இதெல்லாம் செய்யாத. ஆனால் இன்றைக்கி சொல்லக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நரகமா, அதையும் ஒரு கை பார்த்துடலாம், ஏன்னா இவருக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. நரகமா அப்படின்னு ஒன்று இருக்குதா என்ன, அங்கேயும் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு வீண் ஜம்பம் இன்றைக்கி நிறைய மனுஷங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீ பேசுகிற, நீ இன்னும் பேசு, இன்னும் எந்த அளவுக்கு பேசணுமோ பேசு. அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் இவ்வளோ பேசிட்டமேன்னு சொல்லி உன் மனசுக்குள்ளேயே நீ கவலைப்பட ஆரம்பிப்ப. அது வரைக்கும் நீ பேசிட்டு தான் இருக்கணும், நீ பேசு. ஆனால் கடவுள் எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துட்டாரு, எல்லா ஃப்ரீடத்தையும் கடவுள் கொடுத்துட்றாரு. அப்போ வாழ்க்கையில் பல பேர் ஏன் அழிஞ்சாங்க, எந்த காரணமும் இல்லைன்னு நிறைய பேருக்கு தெரியல. நல்ல மனுஷன் இப்படி போயிட்டானே அப்படின்னு ஏன் அழிஞ்சானே தெரியல. அவங்க மனதளவில் நிறைய பேருக்கு காயத்தை ஏற்படுத்துறதால அவர்கள் அழிந்தார்கள். இதான் உண்மை, நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல மனுஷன். ஆனால் நல்ல மனுஷன்னு உங்கள் கண்கள் முன்னாடி வேணால் அவர் உங்களுக்கு எந்த விஷயத்தையும் பண்ணலை. ஆனால் அவர் இன்னொரு விஷயத்த பண்ணதை உங்களுக்கு தெரியல. யாரை பண்ணாருன்னா உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற யாரையும் அவர் பண்ணலை. அவருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய யாரையும் பண்ணலை. அவருக்கு கீழே இருக்கிறதா சில பேரை நினச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட அவர் மன ரீதியாக காயத்தை ஏற்படுத்தினதால தான் அவர் எப்படி ஆயிட்டார். கடவுளோட தண்டனை ரொம்ப பெருசுங்க. சில பேருக்கு பேச்சே வராது. யாராவது இந்த ஆடியோ கேட்குற மாதிரி இருந்தால் நான் உங்களை கஷ்டப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. உண்மை விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா அடுத்த ஜென்மமும் நமக்கு ஒன்று இருக்குது. அந்த ஜென்மத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சால் அதை நம்ம தப்பிச்சிக்கலான்ற ஒரே நல்ல நோக்கம்தான். யாரையும் காயப்படுத்தணும் அப்படின்றது சாய்ப்பா மேலே எந்த இதுவும் இல்லை. யார் யார் எந்தெந்த விதத்தில் தாக்கப்பட்டு இருக்காங்களோ, பிறவியிலேயோ இல்லை பிறவியில் பிறந்ததுக்கு அப்புறம் சில பிரச்சனைகளாலோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க அதுக்கு எதிராக சில விஷயத்தை அவங்க செஞ்சுருப்பாங்க. எதுவாக இருக்கட்டும், நம்ம கதறோம், ஐயோ என்னோட கதறல் கடவுளுக்கு கேட்கலையா அப்படின்னு. கடவுளுக்கு கேட்கறதால தான் துன்பங்கள் இந்த அளவில் இருக்குது. இப்போ நீங்கள் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஏன்னா உங்கள் துன்பங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ கடவுளுக்கு பயந்து தப்புகள் செய்கிறது இல்லை தப்பு செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. தப்பு செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லைனாலும் கடவுளுக்கு பயந்து தப்பு பண்ணலை அப்படின்னாலும் உங்கள் பாவங்கள் தொடர்கதையாக ஆகலை, நிறுத்தி வச்சிருக்காரு கடவுள். ஏன்னா போன ஜென்மத்தில் பண்ண ஒவ்வொரு விஷயமும் இப்போ அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். அறுவடை பண்ணும்போது எல்லா பயிர்களும் அழிஞ்சு போயிடுச்சு. இதுதான் கணக்கு. இது எச்சரிக்கையான பதிவு. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான பதிவு. உங்கள் மனசில் அமைதியும் நிதானமும் இருந்தால் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு எதிராக இருந்தால் அது உங்களுக்கும் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். எத்தனை மனிதர்களை வெறுத்தீர்களோ வேற மனிதர்களும் உங்களை வெறுப்பார்கள். அது இந்த ஜென்மத்திலேயே. இது கண்டிப்பாக நடந்தே தீரும், நடக்காமலாம் போகாது. எனக்கு நடக்குமா? எல்லாருக்கும் நடக்கும். இதில் பல பேருக்கு கேள்விகள். எனக்கு நடக்குமா? எல்லாருக்கும் நடக்கும். பாருங்கள், எனக்கு 80 வயசு ஆகிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் நான் திமிராக தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொல்கிறவர்களும் நிறைய பேர். நம்ம எத்தனையோ பேரை மீட் பண்ணுறோம். அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்கள மீட் பண்ணுறோம். நம்ம பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பீப்புள்ஸை மீட் பண்ணுறோம். அன்பேசாய் சம்மந்தப்பட்ட மனிதர்களை மீட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அறிவு வந்துடுச்சு, எதெல்லாம் செஞ்சால் பிரச்சனை வரும்னு. வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களை மீட் பண்ணும்போது அன்பேசாயில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக அறிவு ஒரு 10% இருந்தாவே நான் சந்தோஷப்படுவேன். அப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இது உங்களுடைய வெளியில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்டுங்களுக்கும் பொருந்தும். சாமியை நல்லா கும்பிட்டுட்டு மாமியாரை தாக்குதல் பண்ணுறது, மருமகளை தாக்குதல் பண்ணுறது, இதெல்லாம் ஆன்மீக அறிவு இல்லாதவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். தன்னுடைய மருமக குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா மாமியார் என்ன செய்யணும்? அந்த ஃபீலிங் வராத மாதிரி தன்னுடைய மருமகளை பார்த்துக்கணும். ஆனால் அந்த ஃபீலிங் நிமிஷத்துக்கு நிமிஷம் வரணும் மாமியார் நினைப்பாங்க. ஆனால் சாமி கும்பிடுவாங்க, விரதம் இருப்பாங்க, எல்லா கோயில் குளமும் போவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க, தர்மம் பண்ணுவாங்க. இதே வேற ஒரு பொண்ணுக்கு, எதிர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அன்பா பண்பா பேசுவாங்க. ஆனால் சொந்த மருமக கிட்ட இதுதான். இப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் அள்ளி கொடுத்துட மாட்டார்.
எது எதெல்லாம் கடவுளால் நிராகரிக்கப்படுகிறதோ, நிராகரிக்கப்பட்ட மனிதர்களை நாமளும் நிராகரிச்சோன்னா உங்களையும் கடவுள் நிராகரிப்பார். ஏன்னா கடவுள் ஏன் நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னா, சில சட்ட விதிகளுக்கு உட்பட்டு சில விஷயங்கள் நடக்கணும்னு. அப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாமியார் தன்னோட மருமகளை இவ்வளோ தூரம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி தான் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லைன்னு சொல்கிறதுக்காக அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவ்வளோ கேவலப்படுத்தி அந்த பெண்ணை தலைகுனிய வச்சு அந்த பெண்ணை அழுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் இருக்குல்ல, அதுக்கு பதில் இல்லாமலா இருக்கும்? அதான் அந்த பதில். அடுத்த ஜென்மத்தில் நீயும் ஒரு பெண்ணுக்கு மருமகளாக போவ. உன் மருமக இப்போ எதை நினச்சி கண்ணீர் விடுறாங்களோ அதை நினச்சி அதே பிரச்சனையை உனக்கு அடுத்த ஜென்மத்தில் கொடுப்ப, நீயும் கண்ணீர் விடுவ. இப்போ தெரியுதா? நான் திரும்ப சொல்கிறேன், அவங்கள ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக நான் சொல்லலை. யார் யார் எதன் மூலமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் அதை ஆளுமை செய்தவர்களாக இருந்திருப்பார்கள் போன ஜென்மத்தில். ஆனால் இதை யாரும் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நாம் இன்னைக்கு இருக்கிறத வச்சும் நேற்று இருக்கிறத வச்சும் நம்ம நினைப்போம். நினைவுகளை இருக்கிறத வச்சுருக்கோம். நினைவுகள் இல்லாத விஷயத்த நானாக அப்படி செஞ்சேன். ஒன்றும் இல்லை, நல்லா ஃபுல் போதையில் இருக்கிறவன் சண்டை போடுவான். அடுத்த நாள் காலையில் போதை தெரிஞ்சதுக்கப்புறம், ஏன்டா இவ்வளோ கேவலமாக பேசின, நீ இவ்வளோ ஒஸ்டாடா அப்படின்னு யாரோ சொல்லி கேட்டாங்கண்ணா, நானும் அப்படி பேசினேன். தண்ணி அடித்தாலும் நான் ஸ்ட்ராங்காக தான் இருப்பேன். நான் அப்படி பேசக்கூடிய ஆட்கள் இல்லை. நீ என்கிட்ட பொய் சொல்கிற, என்னை நீ ஓரங்கட்ட பார்க்குற அப்படின்னுவாங்க. ஸோ தண்ணி அடித்தவனுக்கே அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்போது போன ஜென்மத்தில், அதுக்கு முந்தின ஜென்மத்தில் நாம் செஞ்சது ஞாபகத்துக்கு வரப்போதா என்ன? இது எல்லாமே நம்ம தமிழ் நூட்களில் முக்கியமான இடத்துல இருந்து நான் எப்பயோ படித்தது. இது மெயினாக கீதையில் நிறைய இருக்கும். இந்த பகவத்கீதையில் இது நிறைய இருக்கும். அப்போ எதை வச்சு இன்றைக்கி நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோன்னா, இதுதான் உங்கள் வாழ்க்கையில் போன தடவை நீங்கள் இன்னொரு மனுஷனை இந்த வார்த்தைகளை வச்சு நீ அவங்கள கொடுமைப்படுத்தினதால் இந்த ஜென்மத்தில் இந்த துன்பத்தை நீ அனுபவிக்கிற. எல்லாருக்கும் இதான். இது உங்கள் மனசளவில் நல்லா கொண்டு போங்க. ஒவ்வொரு பதிவையும் கொண்டு போங்க. என்னமோ பேசணுன்றதுக்காகலாம் பேசலை. இல்லை ஏதோ ஒரு ஹிண்ட் எடுக்கணும் அப்படின்லாம் இப்போ கூட ஒன்றுமே இல்லை. எந்த ஹிண்ட்டும் கிடையாது, எந்த பேப்பரும் கிடையாது. என்ன பேசலான்னு யோசிக்கவும் இல்லை. எனக்கு இந்த பிளான் பண்ணி பேசலாம் எனக்கு தெரியாது. அப்போ எந்த காரணத்தை கொண்டும் நம்ம எந்த அளவுலையும் மனதளவில் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அதாவது சச்சரிதமில் சாயப்பா சொல்லியிருப்பாங்க, அரசுடைமை விட ஏழ்மையாக இருக்கிறது ரொம்ப நல்லதான். அரசனை விட பணக்காரனை விட ஏழையாக இருக்கான் பாருங்க, அவன்தான் ரொம்ப நல்லவனாக இருப்பானா. ஏன்னா இந்த ரெண்டு மனிதர்களும் இல்லை, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் வச்சது தான் சட்டம்னு சொல்லி அந்த மயக்கத்தில் அந்த போதையிலே இருக்கிறவங்க. ஆனால் ஏழையாக இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கேன், இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் கண்ணும் கருத்துமாக அவன் வாழ்க்கையை கொண்டு போகிறதால கடவுளை பற்றி அவன் அறிஞ்சுக்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, அந்த அம்மா வட்டியில் வசூல் பண்ணுறதுல அந்த அம்மாவை விட்டால் ஆளே இல்லை. அவங்கக்கிட்ட நான் வட்டிக்கு வாங்கணுமா, நான் வாங்கிட்டேன். இப்போ நான் கடனால் ஒரு காலத்தில் அழிஞ்சேன். வட்டி கொடுத்தவங்க என்னை படாத பாடு படுத்தினாங்க. ஏன் படுத்தினாங்க? நீ போன தடவை ஏழைங்களுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் வட்டிக்கு காசு கொடுத்த, அவங்க தரலைன்னா இப்போ நீ என்ன உனக்கு கிடைச்சிட்ருக்குதோ அது உனக்கு போன ஜென்மத்தில் கிடைச்சிருக்கு. போன ஜென்மத்தில் நீ அவங்களுக்கு அது மாதிரி செஞ்ச, அதுதான் இன்றைக்கி எந்த குறையும் இல்லாமல் உனக்கு நடக்குது.
அப்போது என்னோட தவறுகள், சரி, என்னோட துன்பங்கள் நியாயத்தின்படி நடக்குது. சரி, அப்போ இது கடைசி வரைக்கும் மாறாதா? மாறுச்சா இல்லையா? எனக்கு இல்லை, உங்களுக்கு மாறும், எங்களுக்கு மாறாதா? எனக்கு மாறுச்சுன்னா எல்லாருக்குமே மாறும். எனக்கு மாறலைன்னா யாருக்கும் மாறாது. ஏன்னா ஆன்மாவில் நானும் ஒரு துளி, நீங்களும் ஒரு துளி, எல்லாமே ஆன்மாக்கள் தான். எல்லாருமே ஒன்று தான், கொஞ்சம் செதறி கிடக்கிறோம், அவ்வளோதான். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன நடக்குதோ அது உங்களுக்கும் நடக்கும். ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்காதோ அது உங்களுக்கும் நடக்காது. 100 அடி மாடியில் இருந்து நான் கீழே குதிச்சா எனக்கு என்ன நடக்குமோ அதே தான் உங்களுக்கும் நடக்கும். இல்லை, நீ 100 அடியில் குதிச்சா உனக்கு ஏதாவது வரும். ஆனால் நான் 100 அடியில் இருந்து கீழே குதிச்சா எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது மனுஷனுடைய இயல்பு என்னவோ அதை யாராலையும் மாற்றிக்க முடியாது. அப்போ என் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் துன்பத்தை நான் சந்தித்தேன். எப்படி? கடன். அதனால் வட்டிக்கு நிறைய இடத்துல வாங்கினேன், அசிங்கப்பட்ட, அவமானப்பட்ட, வார்த்தைகளால் நான் தாக்கப்பட்டேன். அப்படின்னா நானும் வார்த்தைகளால் பல பேரை தாக்கினேன். அதனால தான் எனக்கு இந்த நிலை. அப்போ அந்த நிலையை சாயப்பா மாற்றினாரா இல்லையா? எப்படி மாற்றினாரு? அதுதான் கலியுகத்தில் ஒரு குரு, அவர் தான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பார். தெய்வம்லாம் இல்லை. மாதா, அப்புறம் பிதா, அதுக்கப்புறம் வர்றது குரு, இப்போ கடைசியில் தான் தெய்வம். ஏன்னா இப்போ தெய்வத்தோட தன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் குருவோட போதனைகள் மூலமாக தெய்வத்தோட தன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ தெய்வத்தை பற்றி சொன்னது யாரு? அப்போ குரு கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அப்போ நமக்கு ஒரு குரு சாய்பாபா கிடைச்சிருக்காரு. இன்னும் சில பேருக்கு பல விதமான குருகள் கிடைச்சிருப்பாங்க. இப்போ வர குருக்கள்லாம் தெரியல. ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஆழமாக திங்க் பண்ணுறதே இல்லை. நாம் திங்க் பண்ணுறதெல்லாம் ஒன்று தான். கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நம்புவோம். கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் நாம் நம்ப மறுக்கிறோம். நீங்கள் நம்ப மறுத்தீங்கன்னா வாழ்க்கையிலேயோ நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு ஏற்றங்கள் இருக்கவே இருக்காது. அப்போ இன்னைக்கு யார் யார் எந்தெந்த அளவில் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கீங்க, இந்த விஷயத்தை கமெண்ட் பண்ண வேண்டாம். எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அன்பே சாய் குடும்பத்தோட பலகீனம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன் எனக்கு மெசேஜ் பண்ண சொல்கிறேன் தெரியுமா? உங்கள் பாரங்கள் குறைப்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நான் கேட்குறேனோ கேட்கலையோ, உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்திருக்கு, அது எது உங்களுக்கு தீராத தலைவலியாக இருக்குது? குழந்தை பாக்கியமா? அப்போ நீங்கள் போன ஜென்மத்தில் உங்கள் மருமகளை இந்த குழந்தை இல்லைன்றதுக்காக நீங்கள் அவங்கள காயப்படுத்துனதால அதே காயம் உங்களுக்கு. கணவரோட அன்பு உங்களுக்கு கிடைக்கலையா? போன தடவை நீங்கள் உங்களோட லைஃப் பார்ட்னர், அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். நீங்கள் ஆணாக இருந்தால் அவங்க பெண்ணாக இருப்பாங்க, நீங்கள் பெண்ணாக இருந்தால் அவர்கள் ஆணாக இருப்பார்கள். இந்த ஜென்மத்தில் நீங்கள் பெண்ணு, போன ஜென்மத்தில் நீங்கள் ஆணாக இருந்திருக்கலாம். அப்போ உங்களுடைய மனைவியை நீங்கள் எந்தெந்த மன ரீதியாக சித்திரவதை செய்தீர்களோ அதற்கு உண்டான விஷயங்கள் தான் இந்த ஜென்மத்தில் பெண்ணாக பிறந்து அது நடந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொன்னாலும் என் கணவர் கேட்கல. எஸ், நீங்களும் என்ன சொன்னாலும் ஒரு போன ஜென்மத்தில் கேட்கல. முதல்ல அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா மீதி எல்லாமே நமக்கு வசப்படும். நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா, இந்த பெயின் எப்படி, அந்த பெயினை அதிகமாகவோ எடுத்துக்கல, குறைவாகவோ எடுத்துக்கல, இருக்கிற பெயினை அப்படியே எடுத்துக்கிட்டேன். அப்போ என் வாழ்க்கையில் வரக்கூடிய தவறுகள் அதுக்கு காரணம் இது ஒன்று தான். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேனா? எஸ், சந்தோஷமாக இருக்கேன். இப்போ எனக்கு நிறைய கேள்விகள், தம்பி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் நடந்தது, அது தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த மேரேஜ் நடக்கலை அப்படின்றதுக்காக நான் அழுதேன்னா
எனக்கு அது ஒரு வழியாக இருக்கும். இப்போ மேரேஜை பற்றி பண்ணாலும் ஓகே, பண்ணனாலும் ஓகே, அந்த மனநிலை வந்துடுச்சு. ஒருவேளை அந்த மனநிலை வேண்டான்னு முடிவெடுக்க போதும், இல்லை வேணும்னு முடிவெடுக்க போதும். அது என்னோடய கர்மா டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்போது எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கடன். இப்போ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்மளோட புத்தி, நம்ம மனசு, நம்ம அறிவு, நம்ம செயல் எல்லாமே ஒன்றிணைக்கிறோம். எப்படி? கடவுளோட வழியில். மனசு ஒரு வழியும் புத்தி ஒரு வழியும் கொண்டு போகல, ரெண்டுத்தையும் ஒன்றாக்குறோம். ரெண்டுத்தையும் ஒன்றாக்கிறதால நம்ம செயலும் நம்ம பாதையும் இடம் மாறாமல் அதே திசையில் போகுது. இதெல்லாம் அப்போ நம்ம சுற்றியும் மனிதர்கள் நம்ம மனசை காயப்படுத்துகிறாங்கன்னா, நீங்கள் அந்த மனிதர்களை காயப்படுத்தினதால அது இந்த ஜென்மத்தில் பிரதிபலிக்குது. வேறு ஒன்றுமே இல்லை. இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதோ இல்லை அது ஏற்றுக்கிறதோ கஷ்டம். ஆனால் புரிஞ்சுக்கிட்டாலோ ஏற்றுக்கிட்டாலோ உங்கள் வாழ்க்கை வளமையாக்கப்படும். நடந்ததை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இன்னமும் நடந்ததை கவலைப்பட்டுட்டே இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தை உங்களால் ஏற்றுக்கல, ஒத்துக்க முடியல. ஒத்துக்காத இடத்துல தான் இந்த பிரச்சனைகள் வரும். ஒத்துக்கிட்டால் பிரச்சனைகளே இல்லை. அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லா ஒத்துப்பீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. யார் யாரெல்லாம் மன ரீதியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அவர்களுக்கு இந்த ஆடியோ மிகப்பெரிய ஒரு உண்மையை உணர்த்தும். உண்மையை உணர்த்துனா மட்டும் அப்படியே தான் வாழணுமா? உண்மையை உணர்த்துட்டா உங்கள் வாழ்க்கை பாதையே மாறும். அதாவது இந்த பாதை சுடுகாட்டுக்கு போகிற பாதை. என்ன எடுத்தவொடனே சுடுகாடு சொன்னோடனே அது வேண்டாம். அது எல்லா மனுஷனும் அங்கே தான் போகணும். சுடுகாடு தான் தெய்வம். நீங்கள் எவ்வளோ பெரிய அரண்மனையில் வசித்தாலும் சரி, நீங்கள் அங்கே தான் போகணும். எல்லோரும் அப்படி தான். நீங்களும் சரி, நானும் சரி. ஏன் நம்ம விபூதி பூசுகிறோம்? எதுக்காக பூசுகிறோம்? விபூதியோட தன்மை என்ன? விபூதி எதற்காக உருவாக்கப்பட்டது? ஏன் சிவனுடையது விபூதியாக இருக்குது? என்ன சொல்லுவாங்க பெரியவங்க? சுடுகாடு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் சிறப்பானது. சிவனோட தத்துவமே அதான். நீ எத்தனை அடியாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, நீ எவ்வளோ சொத்து பத்து இருந்தாலும் சரி, நீ எத்தனை கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தாலும் சரி, இல்லை நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய வள்ளலாக இருந்தாலும் சரி, உனக்கு கிடைக்கிறது என்னென்னா அந்த சாம்பல் தான். உன் உடம்பை எரிச்சா என்ன ஆகுமோ அதுதான். ஒவ்வொரு தடவையும் விபூதி வைக்கும் போது மனுஷன் இதை நினைக்கணும், கடைசியில் நாம் இப்படி தாண்டா போகிறோம். அப்போ எதுக்குடா இந்த ஆணவம்? எதுக்கு அடுத்தவரோட மனசை கஷ்டப்படுத்தணும்? இதை அவன் உள்ளூர எடுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? விபூதியை வைக்கிறோம். அந்த விபூதிக்கு கூட இப்போ எல்லாம் ஸ்டிக்கெலாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பட்டை போடுறதுக்கு கூட ஏதோ ஏதோ சொல்கிறாங்க. என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் விபூதி பட்டெல்லாம் போடுவீங்களா அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இல்லை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் இருந்தாலும் அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே. நான் சொன்னேன், நல்லா இருக்கிறதுக்காக அது போடலைங்க. ஒரு தடவையும் அந்த விபூதியை நம்ம அழகுக்காக பூசாமல் அறிவுக்காக பூசிக்கிட்டா, அதாவது ஆன்மீக அறிவுக்காக பூசிக்கிட்டா மனுஷன் வாழக்கூடிய வாழ்க்கையை சரியான முறையில் வாழுவான். அதுக்கு தான் விபூதி. சாய்ப்பா கொடுத்த உதியும் அதான், சிவன் கொடுத்த விபூதியோட தன்மைகளும் அதுதான். இதெல்லாம் நாம் புரிஞ்சிக்கவே இல்லை. விபூதியை ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு பொருளாக மாற்றிட்டோம். எனக்கு இப்போ கூட சொல்கிறேன், சில பேர் விபூதி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அற்புதமாக வைப்பாங்க. அந்த பாயிண்ட் கூட அதிகமாக கம்மியாக வைக்க மாட்டாங்க. கண்ணாடியை பார்த்து விபூதி வைக்கக்கூடியவர்கள் அழகுக்காக வைக்கிறவங்க. கண்ணாடியை பார்க்காம விபூதி அப்பா சிவனே அப்படின்னு சொல்கிறவங்க அந்த விபூதியோடைய தன்மைகளை அறிஞ்சவங்க. அதுக்காக எல்லாருமா அப்படின்லாம் சொல்ல முடியாது, சில பேர் அந்த தன்மையை அறிஞ்சவங்க.
வாழ்க்கையில் கடைசி காலத்தில் நம்ம அப்படி தான் இருப்போம். நீ புலம்பாத. சந்தோஷமாக வாழறவனும் அந்த சாம்பல் தான், புலம்பி வாழ்ந்து முடித்தவனும் அந்த சாம்பல் தான், எல்லா உலகத்தையும் ஆண்டவனும் அதான். ஒரு பரதேசியாக சுற்றி திரியவரவனுடைய நிலைமையும் அதுதான். எல்லாருக்கும் பொதுவானது தான் கடவுள் கொடுப்பார். அதனால் வாழக்கூடிய வாழ்க்கையில் வச்சு என்னோட உடம்பை எரிச்சா நான் சாம்பல் ஆக மாட்டேன், நான் தங்கமாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்கிறது அப்படி தான் இதுவும். ஒரு விஷயமும் ஆன்மீக அறிவு எல்லாம் மாறிடுச்சு. இப்போல்லாம் சாமியை கூட அழகு பொருளாக பார்க்க ஆரம்பித்தாச்சு. எப்படியோ ஒன்று சாமி உங்கள் மனசில் நிற்கணும் அப்படின்றதால கடவுளும் ஓகே பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையோட தன்மையை அறிஞ்சிக்கோங்க. இப்போ தெரியுதா உங்கள் கஷ்டங்கள் ஏன் துரத்துதுன்னு? ஒன்று அதோட தன்மையை அறிஞ்சிக்கல, இல்லை அதை பார்த்து பயப்படுறீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த கஷ்டத்துக்கும் இருக்கக்கூடிய புரிதலும் இல்லாமல் போயிடுச்சு. இதையெல்லாம் வந்துட்டா உங்கள் வாழ்க்கை யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வாழ்வீர்கள் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.